உங்க அப்பரை பத்தி இந்த ஊர்ல இதுவரைக்கும் எவனாவது ஒருத்தன் ஒரு வார்த்தை தப்பா சொல்லி கேள்விப்பட்டிருப்பியா நீ? இல்லப்பா. அப்படி ஒரு நல்ல பேரோட ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு பிறந்து நீயா இப்படி ஊர் சேர்க்கும்படியா ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற? அப்பா, என்னைக்குமே நான் உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க மாட்டேன்ப்பா. ஓஹோ, இவ்வளவு தைரியம் சுழிச்சலும் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு காரணம் ஆமாப்பா, என் கல்யாணம் உங்களுக்கு தீராத பிரச்சனையா இருக்குதே நினைச்சுதான். அதுக்காக பெத்த அப்பனையே தலைகுனிய வச்சுட்டேடி. காலமெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தின எங்களை விட நேத்து வந்தே உனக்கு பேச போயிட்டானா? அம்மா, ரவி ஏழையா இருக்கலாம், அனாதையா இருக்கலாம், ஆனா காலாகாலத்துக்கும் என்ன காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? ஆண்டவனை தொட்டு பூஜை பண்ற கையால இவனை தொட்டு அடிக்காதீங்க. அண்ணனை வர சொல்லி கருணாசி எழுதி போடுங்க. ஏண்டா நன்றி கட்ட பயல, தெருவில் எழுதிட்டு இருந்த உன்னை கோயில் திருப்படி வேலைக்கு கூட்டிட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்டா? ஐயா, என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் கமலாவை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். கமலாவுக்கு அப்பா அம்மா ஜாதி ஜனம் சொந்தம் பந்தம் எல்லாரும் இருக்காங்கடா. உன்ன மாதிரி ஆளாவே இல்ல. எனக்கு எல்லாமே அந்த ஆண்டவன் தாங்க. மனசு சுத்தம் இல்லாதவெல்லாம் கோயில் திருப்படி வேலைக்கு லாய்க்கலடா. மரியாதையா வெளியே போடா. இந்த வேலைக்கு நான் வேற ஆள வச்சுக்கிறேன். என் உயிரே போனாலும் சரி, நான் ஆரம்பிச்ச இந்த திருப்பணி வேலையை இன்னொருத்தரை செய்ய விட மாட்டேன். பகவான் திருப்பணி வேலையை பாதியில விட்டுட்டு போனா அந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாதுங்க. பேசி வச்ச முடிவுதானே? ஏற்கனவே பேசின முடிவுதாம்மா. ஆனா சுந்தரலிங்கம் யாரையோ பிடிச்சி பாஸ்போர்ட் வாங்கிக்கிட்டு துபாய்க்கு போயிட்டு இருக்கானே. மாசம் 4000 ரூபாய் சம்பளமா. தலைகீழ நின்னாலும் அந்த சம்பளம் இங்க கிடைக்குமா? சிவா, அது கிடைக்காதுங்க. ஆமா, பையன் துபாய்க்கு எப்ப போறான்? இன்னும் 10-15 நாள்ல போறானா. அவன் போயிட்டு 2 வருஷம் கழிச்சு பணம் காசோட தான் வரட்டுமே. அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன வச்சான்? இந்த பாருங்க, 2 வருஷம் வரைக்கும் இவ்வளவு நம்மளால கட்டி காப்பாத்த முடியாது. ஒண்ணு அந்த ரவியோட ஓடி போவா, இல்ல விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவா. சுந்தரலிங்கம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு அண்ணன்கிட்ட போய் சொல்லுங்க. போங்க. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா பணத்துக்கு வீடி போறது? என்னங்க இப்படி பேசுறீங்க? கோயிலுக்கு எவ்வளவு பெரிய மனுஷங்க வர்றாங்க. மாரப்ப கனகசபையா அவங்க கிட்ட எல்லாம் இந்த நல்ல காரியத்தை சொல்லி கேட்டா பணம் தராமலா போயிடுவாங்க. தைரியமா அண்ணன்கிட்ட தேடி சொல்லி அனுப்புங்க. போங்க. கன்ஃபார்மே பையன் ஊருக்கு போறதுக்கு முன்னாலேயே முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். பொன்னம்பலம், இப்ப என் கையில பணம் காசு ஒண்ணும் கிடையாது. செலவெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். அதோட நாம முன்னாடி பேசியபடி ரொக்க பணமா 10,000 முதல்லயே கொடுத்துடணும். அவ்வளவு பணத்தை நான் எதை நம்பியா கொடுத்தேன்? 10,000 ரூபாய் கேட்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஆஸ்தி இருக்கு? ஆஸ்தி இல்லைங்க, ஆனா எப்படியாவது திருப்பி கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணம் இருக்குங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. உனக்கு பெரிய மனசு பண்ணா நான் பித்தக்காரன் ஆயிடுவேன். இடத்த காலி பண்ணு. 10,000 ரூபாய் செலவு பண்ணி உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ கணவன் கூட நினைக்கிறது தப்பியா? சட்டியில இருந்தா அகப்பிட வரும். நீ வெறும் சட்டி. நான் வெறும் சட்டி தான். ஆனா நீங்க பெரிய மனசு பண்ணி அந்த சட்டிக்குள்ள ஏதாவது கொஞ்சம் போட்டீங்கன்னா என் பொண்ணை வாழ வைக்கிறா இல்லைங்களா? ஊர்ல இருக்கிற சட்டி எல்லாம் ரொம்ப வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் எலெக்ஷனுக்கு அள்ளி போட்டுட்டீங்க. முதல்ல குடும்பத்தோட வந்து ஓட்டு போடு. அதுக்கப்புறம் உன் சட்டியை ரொப்பனா இல்லையான்னு பாக்க. பூசாரி, உன் சொந்தக்கார பையனுக்கு நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 10,000 ரூபாய் செலவு பண்ணி நான் கட்டாயமா? இந்த ஜென்மத்துல உன் பொண்ணு கல்யாணமே நடக்காது. போயா. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. வேற வழியே இல்லாம உங்களையே நம்பி வந்திருக்கிறீங்க. ஏன் நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிதான் பாக்குறியா? போயா. யோ, இந்த தெருவுல ரொம்ப கரெக்ட் பசங்க பணத்தை வச்சுக்கிட்டு 3ஆம் தாரத்துக்கு அலையிறானுங்க. அதுல எவனையா ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு. உனக்கு பணமும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். போயா. கைய விட யாராக நாய விட்டு விடுறா. என்னங்க போன காரியம் என்னாச்சு? பாக்கியம், யாராரு நல்லபடியா வாழணும்னு கோயில் அந்த ஆண்டவரை வேண்டிக்கிட்டோமோ அவங்க யாருமே நம்ம பொண்ணு நல்லா வாழ வைக்க தயாரா இல்லடி. ஐயோ, உன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தா நடக்காட்டி இல்லையா? கல்யாணம் பண்றதே ஒரு அநாகரிகம்னு கேவலம்
கேவலம் ஒரு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி என்ன விரட்டிட்டாங்கடி. இதை விட என்ன அவமானப்பட சொல்றியா? பாக்கியம், ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா சொல்லுவேன். குறிப்பிட்ட தேதிக்குள்ள என் பொண்ணு கமலாவுக்கு மாத்திரம் கல்யாணம் நடக்கல. என்னங்க என்னங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சாப்பிட வாங்க. எனக்கு பசி இல்லை, எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு. ஒரு நாளா 2 நாளா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து 30 வருஷமா உனக்கு தட்டெடுத்து பூஜை பண்றனே, அதுக்கு இதான் பலனா? என்ன ஓட்டாண்டியாக்கி தெருவா அலைய விடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இதே கோயில்ல எத்தனை பக்தர்கள் என் கையால விபூதி வாங்கிட்டு போறாங்கன்னு. அதுல பாதிக்கு பாதி பேர் வட்டி கடை வச்சு வியாபாரம் பண்றவங்க, கள்ளக்கடத்தல் பண்றவங்க, கள்ள நோட்டே அச்சடிக்கிறவங்க. ஆனா ஒரு தப்புமே பண்ணாதவங்க மாதிரி அவங்க எல்லாம் ஓன்னு இருக்காங்களே. அவங்க சம்சாரத்தை எல்லாத்தையும் வைரத்தாலேயே இழைச்சிருக்கிறாங்களே. அவங்க போட்டுட்டு வர்ற மூக்குத்தி என்ன, முத்து பேசரி என்ன, வைர நெக்லஸ் என்ன, தங்க ஒட்டியானம் என்ன. ஆண்டவரே, தவறான பாதையில சம்பாதிக்கிற இவங்க எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா வச்சுட்டு உண்மையான பக்தர்களாகி எங்களை ஏன் சாமி இப்படி தரித்திரத்தில் வச்சிருக்கிற? இது என்ன நியாயம்? ஏன் ஆண்டவரே, அவங்க போற தப்பான வழிதான் சரியா, இல்ல நாங்க போற பக்தி வழிதான் சரியா? ஒண்ணுமே புரியலையே சாமி. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்களே, இப்படி ஒரு மரத்தையே வச்சுட்டு தண்ணி ஊத்தாம வாட விடுறியே சாமி, இது நியாயமா? பதில் சொல்ல ஆண்டவனே. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டியா? உன் கண்ணென்ன குருடா, உன் காதென்ன செவிடா, உன் 3 கண்ணும் அவிஞ்சு போச்சு. பூசாரி, 30 வருஷமா பூஜை பண்ணிக்கிட்டு வர நீயா என்ன பார்த்து 3 கண்ணுமா அவிஞ்சு போச்சான்னு கேட்டேன். இதுவரைக்கும் வெளியில இருக்கிறவன் தான் விவரம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப உள்ள இருக்கிற நீயே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட பாரு. நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். பரமசிவனாய முன்னால நின்னு பேசுறது? பின்ன என்ன பாவநாச சிவனா பேசுறது? பரமசிவன் தாயா பேசுற? நான் பாக்குற இந்த காட்சி உண்மையா இல்ல பிரமையா? பிரம்மையும் இல்ல, எருமையும் இல்ல, பரமசிவனே தான். என்ன சொன்ன? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா? அப்போ நீங்கள்லாம் மரம், நான் தண்ணி ஊத்துறவனா? அட பாவிகளா, கோயில் கிணத்துல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் எடுத்து எந்த தலையில நீங்க தானையா கொட்டுறீங்க? அதுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா? அதுக்கு இல்ல ஆண்டவனே, 30 வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே, எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஆனா கள்ள கடத்தல் பண்றவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன் இவெல்லாம் ஓன் இருக்கானுங்களே, இது என்னங்க நியாயம்? இந்த பார் பூசாரி, உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல, நீயும் போய் கள்ள நோட்டு அடி, கள்ள கடத்தல் பண்ணு. உன்னை எவன் வேண்டான்னு சொன்னா? எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட, உன்னை வேண்டான்னு நான் தடுத்தேன். எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேகக்காரனை போய் கேளு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதான். நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துறேன்? என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க, அதுவும் கள்ள பணம். நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே? கோச்சுக்காதீங்க, என்னங்க கோச்சுக்காதீங்க. கோச்சுக்காம
உன்னை கொஞ்சம் சொல்றியா? உன் விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்து அழுகுறிய. அன்னைக்கு என்னடா கிராம்பு எவனோ கடத்துறானா, லாரிய மடக்கி புடிச்சிட்டாங்களா, அதுவும் உன் திருவிளையாடல்ன்ற. ஏயா நான் கிராம்பு கடத்துறவனா? ஏன் திருவிளையாடல் புராணத்துல சிவன் கிராம்பு கடத்துறான்னு எழுதி இருக்கா? நீ படிச்சிருக்கிறியா? பேசாம இருந்த எல்லாத்துக்கும் ஆட்டுவ. அது போகட்டும், அன்னைக்கு அந்த கனக சபை வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றான், அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற. ஏயா அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா, ஏன் திருவிளையாடல் காரணமா? அவன் உடம்புல போய் நான் என்னையா செஞ்சேன்? நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமால இருந்தீங்க. ஏன் லிங்கமா இருந்தா என்ன? இல்ல, லிங்கத்துக்கு காது இல்லைன்றியா? அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காதென்ன செவிடா, கண்ணென்ன குருடா, மூக்கென்ன சப்பையான்னு கேக்குறிய, அது மாத்திரம் கேட்க தெரியுதா? இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேட்கறதுனே தெரியாம அழுகுறோம். தெரியாம அழுகுறீங்களா? இந்த பார் பூசாரி, கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா. பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க. அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்கய்யா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே போடுறீங்க. சிவசிவா, ஊரை விட்டே ஓடிடலாமா? ஓடி போறது பெரிய தப்பு கமலா. என்னால உங்க குடும்பம் பாழா போறத ஒரு நாள் விரும்ப மாட்டேன். நீ என்ன மறந்துட்டு உங்க அப்பா அம்மா விருப்பப்படியே நடந்துக்க. மாமா கேட்ட பணத்தை எங்க அப்பா தர முடியலன்னா நான் இந்த கிராமத்தை விட்டு போக முடியாது. பூசாரி மகளாவே தான் இருப்பேன். நாம 2 பேரும் ஒருத்தர் பிரிஞ்சு வாழ நேர்ந்தா என்ன செய்யணும், எப்படி நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கணுங்கிறத பத்தி தான் இப்ப நாம யோசிக்கணும். அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தற்கொலை செய்யறது முட்டாள்தனம். நான் சொல்றதை கேளு. அவின்னு ஒருத்தன் இந்த ஊருக்கு வரவே இல்லை. நாம சந்திச்சது, பேசுனது இதெல்லாம் கனவா நடிச்சு மறக்க முயற்சி பண்ணேன். நான் இந்த ஊருக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு நல்ல பேரோட திரும்பி போயிடுறேன். என்னைக்குதான் நீ நேரத்துல வந்து சோத்தத்தில் இருக்க? பகல் பூரா தலைமரவா திரிகிறது, ராத்திரியானா திருட மாதிரி வந்து இருட்டுக்குள்ள சோறு திங்கிறது. என்ன பதிலையே காணும்? என்னையா போட்டிருக்கியா? அதான் பேசவே மாட்டேங்கிற. யோ, இன்னைக்கு சந்தைக்கு வந்த கூட்டத்துக்கு சாப்பாடு போட்டு கைகாலாம் அழுத்து போச்சியா. என்னால எந்திரிக்க முடியல. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், நீயே எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படியே கிண்ணத்துல கோழி கறிய முட்டை இருக்கு, எடுத்துக்கையா. யோ, மோர் ஊத்திக்காத, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அப்புறமா எடுத்து குடிச்சுக்க. என்னையா சலக்கு சலக்கு நாய் மாதிரி குடிக்கிற? மனுஷ மாதிரி ஒழுங்காத்தான் குடிய. ஏயா, சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? என்னையா பேசவே மாட்டேங்கிற? ரொம்பவா போட்டிருக்க? வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்கனே, நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நன்றி கட்ட ஆளியா நீ. உனக்கு போட்ட சோத்தை ஒரு நாய்க்கு போட்டிருந்த வாழையாவது ஆட்டம். என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிற? நாயே, ஐயோ, நீ இப்பதான் வர்றியா? உனக்கு வச்சிருந்த சோத்தையெல்லாம் நாய் தின்னுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நீ பட்டினிதான். இந்த நாயா? இது எங்க முதலாளியுடைய எதிரி மாயப்ப விட்டு நாய். இருக்கட்டும், நாளைக்கு இதுக்கு வைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிடுறேன். நீ சமைக்கிறதோட நல்லாவே இருக்கும். ஈஸ்வரா, என்னுடைய தோட்டத்தில் உனக்கு ஒரு மாறுதல் தெரியுமே?
இதுக்கு முன்னால நான் வந்தப்பெல்லாம் உனக்கு பயந்து இடுப்புல வேட்டியை கட்டிட்டு வந்தேன். இப்ப தலையில கட்டிட்டு வந்திருக்கிறேன் பாத்தியா? ஏன் சில தர்மங்களை உங்ககிட்ட போராடி கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய சொந்த செலவுல தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் ஏய்யா எவ்வளவோ செஞ்சிருக்கிறனே. உனக்கு நான் தேர் இழுத்திருக்கிறனே. இந்த கை தேர் இழுக்கலாமா? இழுத்தனே. இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே. ஆனா ஓட்டு என்றப்ப மட்டும் ஒதுங்கிட்டே. ஏன்பா ஈஸ்வரா, ஏ ஒட்டிய சார்ந்து கொட்டின உடனே பொல 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 பொலன்னு ஓட்டு விழ நினைச்சா மேல் மூடி வந்து விழுதையா. என்னங்க இது மிட்டாய பறி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதைக்கு ஆளாக்கிட்டாரு? பாருங்க, தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க. செஞ்சனையா செஞ்சனே. நபர் 1க்கு 40 ரூபான்னு நாசமா போறவனுங்க என்ன நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டாருங்க. போற விடுங்க, இடைத்தேர்தல் வராமையா இருக்க போது ஜெயிப்போம் போங்க. ஆமா ஜெயிச்சு கேஷ் அரசியமா. போயிடும் சொன்னியே, அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்ன? இப்ப ஜெயிச்சாரியா மாறப்பன், அவர் இனிமே அடிக்கடி பிளேன்ல தானே போவாரு. ஒரு சமயம் போலவா இருக்கும். இடைத்தேர்தல் வருங்க. கொஞ்சம் தள்ளியா. இடைத்தேர்தலுக்கு வில்வ அர்ச்சனை, லட்ச அர்ச்சனை எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது. உன்னை ஒரு கை பார்த்தே தீருவேன். பூசாரி, என்னமோ நான் ஓட்டு போடாம இவன் தோத்து போன மாதிரி இல்ல, என்ன வந்து திட்டிட்டு போறான். என் ஓட்டை கொடுத்தா இவன் என்ன ஆவான்? என் ஓட்டை திருநீல கண்ட வாங்கிட்டு பட்ட பாடுவது தெரியாது போல இருக்கு. திருநீல கண்டர் உங்க ஓட்டை வாங்கி பொசிச்சு வச்சாரு. இவர் கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைவாரு. பாவம் ஆண்டவனே, தோத்து போயிட்டாலே யார திட்டுறோம்னு புரியாது போல் இருக்கு. ஏன் பூசாரி, யாரோ 2 பேர் ஒரு மாதிரியா நிக்கிறாங்களே, யாருங்க? தேர்தலில் நின்று தோத்து போய் இங்க வந்து ஊர் அழுதானே கனகசபை, அவர் மகன். ஓஹோ, இவனு தேர்தல் நிக்கிறானா? இவன் பொண்ணு பக்கத்துல நிக்கிறான். வேற எதுக்கோ நிக்கிறாங்க, நம்ம இங்க நிக்கப்படாது. வா அப்படி போ. உள்ள வருவானுங்க. இதிர போறோம். கமா சும்மா இருங்க, சாமி இருக்குல்ல. சாமியாவது பூதமாகுது. இல்லங்க, சாமி என்றா பூதம்ன்றா. என்ன சாமின்றா, உன்ன பூதான்றா, என்ன இப்போ? கண்ணத்துல போட்டுக்கோங்க. கண்ணத்துல போட்டுக்கவா இல்ல கொடுக்கவா? ஏன் பூசாரி, இதெல்லாம் சினிமாவுல கூடாதுன்னாங்க, கொடுத்துருவாங்க போல இருக்க இவங்க. ஏயா அவசப்படுற, தமாஷா இருக்கு பாரியா என்ன என்ன செய்யறாங்கன்னு. என்ன அர்ச்சனையா? சும்மா பாத்து போலான்னு வந்தோம். சும்மாவா? யார? இல்ல இவரதான். நல்லா இருக்கு. ஏப்பா, வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க என்ன எக்ஸிபிஷன் நடத்துறோம். போ அடினா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இங்க தப்பா நடக்க கூடாது. இதெல்லாம் மனுஷனா பார்த்து நிக்க வச்சது. இது உண்மையான கடவுளா இருந்ததுன்னா இப்படி நிக்கிற கால இப்படி மாத்தி நிக்க சொல்லு பாப்போம். போதும் போதும், வாங்க போனோம்.